பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றிக்கு முதல் படி விடாமுயற்சி. முயலும் முன்னால் ஜெயிக்கும், ஆமையும் முன்னால் ஜெயிக்கும், ஆனால் முயலாமை ஜெயிக்காது. எனவே என் உரையை தொடங்குகிறேன். வெற்றி என்பது விடாமுயற்சியில் அடங்கி இருக்கிறது. முயற்சி என்பது வெற்றிக்கு முதல் படி, ஆனால் விடாமுயற்சி என்பது கடைசி படி. பலர் முயற்சி என்னும் முதல் படியிலே வெற்றி வேணும்னு நினைக்கிறார்கள். பாதிப்படி ஏறினவர்கள் மனம் சோர்வடைகிறார்கள். மீதிப்படி ஏறினவர் மட்டுமே வெற்றி படியை தொடுகிறார்கள். அதற்கு ஒரு சிறு நிகழ்வை கூறுகிறேன். ஒரு நாள் இரு நண்பர்கள் பழனி பாதயாத்திரையாக சென்று முருகனை கும்பிட திட்டமிட்டனர். முதல் நண்பர் தனக்கு பழனி செல்ல 3 நாட்கள் போதும் என்றனர். இரண்டாவதோ அவருக்கு 5 நாட்கள் ஆகும் என்றனர். முடிவில் இருவரும் 3 நாட்களிலே முருகனை தரிசித்து வந்துவிட்டனர். இரண்டாவதற்கு ஒரே ஆச்சரியம். அவர் நண்பரிடம் 3 நாட்களில் எப்படி முடிந்தது என கேட்க, அவர் மந்திரம் எதுவும் இல்லை, இலக்கு ஒன்றுதான், ஆனால் மனம்தான் வேறு. நான் என் திட்டத்தின்படி உங்களை நடத்தினேன். என் மனம் 3 நாட்கள் என்றனர், உங்களது மனம் 5 நாட்கள் என்றனர். நான் என் திட்டத்தின்படி உங்களை அனுசரித்து நடக்க செய்தேன், அவ்வளவுதான் என்றார். நினைப்பதே செயலாகும். முதல் நண்பர் தன் திட்டமிட்டதில் பின்வாங்கவில்லை. தன் திட்டத்தின்படி தன் நண்பரையும் நடக்க வைத்தார். 3 நாட்களில் முடியும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்தினார். தூண்டுதல் நாட்களை குறித்தது. தூண்டுதல் வெற்றியின் தூரத்தை குறிக்கும். எதிராளிகள் வெற்றி பெறுவர்களில் வெற்றி பேசப்படாது. அலையை எதிர்த்து நீந்துபவன்தான் வெற்றி பெற்று கரையேறுகிறான். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனவே மாணவர்கள் நீங்களும் விடாமுயற்சி செய்தால் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறலாம். நன்றி.